சென்னை தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே நிவாரண உதவிகளை வழங்க வந்த அமைச்சர் சேகர் பாபுவை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. மேலும் விவரங்கள். வணக்கம் சுதர்சனா. வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே வயதானவர்கள், சிறுவர்கள் என அனைவரும் மனித சங்கிலி போல் கைகோர்த்து நின்று சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சர் சேகர் பாபு அளித்த வாக்குறுதி என்ன ஆயிற்று, தற்போது வரை மின் இணைப்புகள் வழங்கப்படவில்லையே என இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். மழைநீர் பாதித்த பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் நிறுத்தி வைக்கப்பட்டு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தண்டையார்பேட்டை பகுதிகளில் மின்சாரம் தற்போது வரை வழங்கவில்லை என பொதுமக்கள் வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கடந்த 3 நாட்களாக மின் இணைப்பும் இல்லாமல் கழிவுநீரோடு கலந்து தாங்கள் இருந்து வருவதாகவும் விஷப்பூச்சிகள் தண்ணீரில் கலந்து வருவதாகவும் கூறி பொதுமக்கள் தற்போது கைகோர்த்து சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் மனித சங்கிலி போல் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலை திருவெற்றூர் பகுதிகளில் ஆய்வு செய்துவிட்டு தண்டையார்பேட்டை மண்டலம் அருகே நலத்திட்ட உதவிகள் வழங்க வந்து கொண்டிருந்த அமைச்சர் சேகர் பாபு, KN நேரு, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி ஆகியோரை அந்த சமயத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்த இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வழிமறித்து மின்சாரம் எப்போதுதான் வரும் என வாக்குவாதம் செய்தனர். அதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்வதாக அமைச்சர்கள் கூறி சென்ற நிலையில் தற்போது வரை மின்சாரம் வராததால் மீண்டும் அதே பகுதியை சேர்ந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் மக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அமைச்சர் மதியம் கூறியது போலவே துரிதமாக பணிகள் நடைபெற்றிருந்தால் தற்சமயத்தில் மின்சாரம் வந்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது வரை மின்சாரம் வரவில்லை. மின் இணைப்பு கொடுத்து கழிவு நீர்கள் அகற்றப்பட்டால் மட்டுமே தாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர்வோம் என போலீசாரிடம் கூறி வருகிறார்கள். இதனால் 1 கிலோமீட்டர் அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சுதர்சனா, விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.